இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் அப்பவே நினைச்சேன்டி, நான் ஒரு பக்கம் நின்னா நீ ஒரு பக்கம் வருவேன்னு. நல்ல வேளை நான் வேகமா வந்தேன், இல்லனா நேரா இந்த பூஜை சாமா பையோட அங்க போய் திரு முன்னாடி நின்னு இருப்ப. நீ கால் வச்ச இடமெல்லாம் விளங்கவே விளங்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு ராசி அப்படின்னு உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு தெரியும்டி. எங்க இருந்துதான் வந்து தொலைஞ்சியோ தெரியல. உன்னை நான் பார்த்த முதல் நாள்ல இருந்து டென்ஷன் மேல டென்ஷன் எனக்கு. உன்கிட்ட போய் முதல்ல பேசிட்டு இருக்கேன் பாரு. முதல் பைய கொடு கொடு. இங்க பாரு, வந்தமா போனமான்னு நீ வந்த சுவடே இல்லாம இப்படியே ஓடி போயிடணும். நான் சொன்னதை கேட்காம நீ இங்க இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன, நான் சொல்றத கேட்காம அங்க ஏதாவது உப்பு மாத்திரை இடத்துக்கு பக்கத்துல வந்தேன்னு வெயி, உன்னை அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏன் கண்ணுல மட்டும் இல்ல, அங்க இருக்கிற யார் கண்ணிலையும் நீ படக்கூடாது. சொல்லு கவிதா. அக்கா, என்னக்கா ஆச்சு? அவ இந்த பக்கம் வரவே இல்ல. அந்த பக்கம் ஏதாவது வந்தாளா? கவிதா, அவ நான் சந்தேகப்பட்ட மாதிரியே பின்பக்க வாசல் வழியா தான் வந்திருக்கா. கரெக்டா அவ உப்பு மாத்திரை இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அவளை பார்த்து நான் புடிச்சிட்டேன். இல்லன்னு வை, அவ நேரா அங்க ஃபங்க்ஷன் நடத்துற இடத்துக்கே வந்திருப்பா. அந்த பூஜை சாமா பேக நான் அவகிட்ட இருந்து வாங்கிட்டேன். சரி கவிதா, நீ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துரு, நானும் வந்துடுறேன். சரிக்கா. ஏய், என்னடி இன்னும் பேன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? முதல்ல இங்கிருந்து கிளம்பு. இன்னொரு தடவை நீ என் கண்ணிலே படக்கூடாது. சரிங்க மேடம், நான் போயிடுறேன். காஞ்சனா மேடம் நம்மள கிளம்ப சொல்றாங்களே, இவங்கள மீறி எப்படி அம்பிகா அம்மாவை இதுல கலந்துக்க வைக்கிறது? திவ்யாக்காவை பார்த்திருந்தா அக்கா கிட்டயாவது சொல்லியிருக்கலாம். நம்ம மட்டும் போயிட்டோம்னா அப்புறம் இவங்க நினைக்கிற மாதிரி அம்பிகா அம்மா இல்லாம சடங்கை நடத்திடுவாங்க. அதுக்கு விடக்கூடாதே. அக்காவையும் பார்த்து பேச முடியல. இப்ப என்ன பண்றது? அம்மா தாயே, நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டு தான் இருக்க. ஒரு பெத்த அம்மாவா அவங்க பையனுக்கு நடக்கிற கல்யாண சடங்குல கலந்துக்க விடாம இவங்க பண்றது எந்த விதத்துல நியாயம்? எப்படியாச்சும் அம்பிகா அம்மாவை இந்த சடங்குல கலந்துக்க வச்சிரு. அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கிற விஷயம் திவ்யாக்காக்கும் திவ்யாக்கா மாப்பிள்ளைக்கும் தெரியணும். அம்பிகா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட இந்த சடங்கு நடக்கணும். அதுக்காக கோவிலை சுத்தி அடி அளந்து தீபத்தை அணையாம கொண்டு வந்து உன்கிட்ட நான் வைக்கிறேன். எடுத்துட்டு வந்தாச்சா? சாமி தாங்க. கொடுங்க. அம்மா, மகா எங்கம்மா? அவ வந்த ஆட்டோலயே திரும்பி போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. என்னமா சொல்றீங்க? ஆமா ஸ்ரீ, மகா ஏன் உள்ள வராம திரும்ப வீட்டுக்கு போனா? நாம போய் பார்த்திருந்தா மகாவை உள்ள வர வச்சிருக்கலாமே. என்ன கவிதா, நான் அவ்வளவு தூரம் சொல்லியோ அவ இன்னும் நகராம இங்கே நிக்கிறா? ஒருவேளை இங்கே இருக்கலான்னு பாக்குறாளோ? அக்கா, அவளை பத்தி எனக்கு தெரியும். அவ ஒரு தடவை சொன்னா அத மாத்தி நடந்துக்க மாட்டா. அவ போயிடுவாக்கா, நீ கவலைப்படாத. கவிதா, சந்தேகமே இல்ல, இவன் நாம அம்பிகா கிட்ட பேசினத கேட்டிருக்கான். அதான் இப்படி கப்பல் கவிழ்ந்த மாதிரி நிக்கிறான் பார்.
நானும் கவனிச்சக்கா, இவனை நம்ப முடியாத. இவனை நாம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். இவன் நாம அம்பிகா கிட்ட பேசின விஷயத்த நம்ம அப்பா கிட்டயும் திருக்கிட்டே சொல்லிட்டா தப்பாயிடும். நாம இது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். திரு, ம். எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஹே, என்ன இது புதுசா பெர்மிஷன்லாம் கேக்குற? என்ன விஷயம்? எனக்கு இப்போ எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? இப்ப திருப்பி சொல்லு. வெக்கமா இருக்குன்னு சொன்னேன். பாருடா, ஃபர்ஸ்ட் டைம் திவ்யா வெக்கப்படுறத பாக்குறேன். என்ன திவ்யா இப்படிலாம் சர்ப்ரைஸ் கொடுக்குற? போ திரு, ஏன்னே தெரியல. எனக்கே இது புதுசா தான் இருக்கு. நீ வெக்கப்படுறது எனக்கும் புதுசுதான். ஓம் மேகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி மயிலு, பிரச்சோதயாத். இங்க வா. ஓம் திரு. மகாலட்சுமி. அம்மா எங்க? இங்க தானே இருந்தாங்க. இங்கதான் இருந்தாங்க திரு. நான் இப்ப கூட பார்த்தேன். பக்கத்துல சாமி கும்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்துருவாங்க. ஆ, ம். காஞ்சனா, பாத்தியா? திரு அம்பிகாவை தேட ஆரம்பிச்சிட்டான். ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமா இருக்கு. திரு கண்ணு அம்பிகாவை தேட ஆரம்பிச்சிருச்சு. இனி அவளை கண்ணுல பாக்குற வரைக்கும் திரு ஓய மாட்டானே. திரு இப்ப அம்பிகா எங்கேன்னு கேட்டா எப்படி சமாளிக்கிறது? மா, நாம ஒன்னும் சமாளிக்க வேண்டாமா. அவ மகனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவளுக்கு தெரியும். அத அம்பிகா பாத்துக்குவாமா. நாம அத பத்தி ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. ஐயோ, டைம் வேற ஆயிட்டே இருக்கு. அம்பிகா அம்மா இல்லாமலே அந்த சடங்கை நடத்திடுவாங்களே. என்ன பண்றது? திவ்யாக்கா மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஏற்கனவே சஷ்டி அப்த பூஜை நடந்தப்போ அந்த கோவிலையும் இப்படிதான் அம்பிகா அம்மாவை ஒதுக்கி வச்சிருந்தாங்கன்னு மயில் என்ன சொன்னாரு. அப்படி இப்போ நடந்துட கூடாது. என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணி ஆகணுமே. அம்பிகா அம்மா இல்லாம அவங்க பையனுக்கு இந்த சடங்கு நடக்கவே கூடாது. மயில் அண்ணன் அங்கதானே இருக்காரு. பேசாம மயில் அண்ணனை வச்சு திவ்யா அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வச்சுட்டா விஷயம் அக்காக்கு தெரிஞ்சிரும். அப்படிதான் பண்ணணும். ஷோ, மயில் அண்ணன் நம்பர் தெரியாதே.